ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன். மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்கிற வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. ஏனென்றால் அவர் கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் மீறுவதில்லை. அவர் நம் மீது பொழியப்பட்ட ஆசீரை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. நாம் எல்லோரும் அவருடைய அன்பினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்கிறோம். இறை வார்த்தையை நாம் பார்க்கிற போது, சகோதர சகோதரிகளே, இறை அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள், அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பல் செய்வதினால் சில பேர் தங்களையே அறியாமல் அவர்கள் வானதூதரை மகிழ்ச்சி படுத்துகிறார்கள். நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிற போதோ, அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கிற போதோ நாம் யாரை மகிழ்ச்சி படுத்துறோம்? வானதூதரை மகிழ்ச்சி படுத்துறோம். சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்குள்ளும் உள்ளதால் துன்புறுத்தப்படுவர்களை மறவாதீர்கள். சில அறிவுரைகளை நாம் பார்க்கிற போது, எல்லோரும் இந்த உலகத்தில் துன்பப்படுகிறவர்கள் தான், கஷ்டப்படுகிறவர்கள் தான், வேதனைப்படுகிறவர்கள் தான், கண்ணீர் வடிக்கிறவர்கள் தான். அதனால் இப்படி துன்பப்படுகிறவர்களை பார்த்து, கண்ணீர் வடிக்கிறவர்களை பார்த்து, வேதனைப்படுகிறவர்களை பார்த்து நீங்கள் கேலி கிண்டல் செய்யாதீர்கள், எள்ளி நகையாடாதீர்கள், அவர்களை அவமானப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய உடலும் துன்புறக்கூடிய உடல்தான், உங்களுடைய மனமும் புண்படக்கூடிய மனம்தான். நீங்களும் ஒரு நாள் துன்புறப்படலாம், நீங்களும் ஒரு நாள் மனநோகம் செய்யப்படலாம், நீங்களும் ஒரு நாள் அவமானப்படலாம். எனவே எவரையும் நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள், எவருடைய மனதையும் காயப்படுத்தாதீர்கள், எவரையும் வேதனைப்படுத்தாதீர்கள் என்கிற அறிவுரையானது இன்றைய முதல் வாசகத்தில் தெளிவாக எடுத்து சொல்லப்படுகிறது. இதன் வழியாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்க. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். யார் இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகிறார்களோ, இந்த வேதனை வலிகளோடு வாழ பழகிக் கொள்ளுகிறார்களோ, எல்லா விதமான சவால்களை எதிர்த்து போரிடுவதற்குரிய மனப்பக்குவத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்களோ, மன உறுதியுடன் வாழ்கிறார்களோ, அவர்களிடத்தில் ஆண்டவர் உடன் இருக்கிறார். அவர்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுவதில்லை, அவர்களை ஒருபோதும் ஆண்டவர் விட்டு விலகுவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு பக்க பலமாக துணையாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை உறுதிபட எடுத்துச் சொல்லி இறைவனுடைய உடனிருப்பை வலியுறுத்தி சொல்லுகிறது முதல் வாசகம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பல முறை கேட்ட ஒரு வாசகம்தான். எப்படி ஏரோது கலங்குகிறான், திருமுழுக்கு யோவானை கொலை செய்துவிட்ட பிறகு அவனுடைய அச்சம், அவனுடைய கலக்கம், அவனுடைய பயம் அவனை நிம்மதி இல்லாமல் செய்து விடுகிறது. எங்கெங்கோ யார் யாரோ வந்து அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், திருமுழுக்கு யோவானைப் போல ஒருவர் இருக்கிறார், இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கிறார். அப்படி சொல்லும் போதெல்லாம் இவனுக்குள்ள பயம், பீதி. ஏன்? ஏனென்றால் இவன் ஒரு குற்றம் புரிந்தவன், ஒரு பாவ செயலை செய்திருக்கிறான், ஒரு சாவான பாவத்தை செய்திருக்கிறான். ஒரு நேர்மையாளரை, ஒரு நீதிமானை இவன் கொலை செய்திருக்கிறான். அதனால் நிம்மதி இல்லை இவனுடைய மனசுல. எப்பொழுதும் அந்த அச்ச உணர்வு, பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏதாவது கடவுளுக்கு விரோதமான செயலை செய்துவிட்டால்,
குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் நாம் பிரம்மாணிக்கமாக இருக்க வேண்டும். இந்த பிரம்மாணிக்கம் தவறிவிட்டால், தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டால், சில நேரங்களில் நம்மை அந்த குற்ற உணர்ச்சி சாகடித்து கொண்டே இருக்கும். நம்மளை நிம்மதியாக விடாது. நம்மளால் நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக பிறரோடு பேச முடியாது. எப்பொழுது பார்த்தாலும் நாம் செய்த அந்த தீய செயல் நம்முடைய உள்ளத்தை அது வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும், உறுத்தி கொண்டே இருக்கும், அது கலக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த கலக்கத்தை தான் இந்த இடத்திலே நாம் ஏரோது அரசனிடத்தில் பார்க்கிறோம். அதுபோலவே அந்த தவறில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ, ஏரோதியால், சலோமி, இவர்கள் எல்லோரும் சூழ்ச்சி செய்துதான் ஒரு நேர்மையாளரை கொன்றார்கள். பல நேரங்களில் நாமும் கூட இப்படிப்பட்ட தவறான சூழ்ச்சிகளில் ஈடுபடுகிறோம். பிறரை வீழ்த்துவதற்காக, பிறரை தோல்வியுறச் செய்வதற்காக, பிறரை ஏமாற்றுவதற்காக, பிறருடைய வயிற்றில் அடிப்பதற்காக நாமும் சூழ்ச்சிகளில் ஈடுபடுகிறோம். ஏனென்றால் நம்முடைய சுயநலம், நம்முடைய பேராசை, நம்முடைய பொறாமை குணம், இதனால் அதற்கு பிறரை பலிகடாவாக்குவது ஒருபோதும் கூடாது, ஒருபோதும் கூடாது. அப்படி எந்த தவறை நாம் செய்தாலும் அது நம்மை வருத்தி கொண்டே இருக்கும், நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும், நம்முடைய நிம்மதியை அதை இழக்கச் செய்துவிடும். பிரியமானவர்கள், இன்றைய நாளினுடைய புனிதர் மறைசாட்சி கொன்சாலோ கார்சியா தாயாம் கத்தோலிக்க திரு அவை இந்த புனிதரை நினைவு கூற நமக்கு அழைப்பு தருகிறது. யார் இந்த புனிதர் என்று பார்க்கும்போது, இந்தியாவில் பிறந்தவர். மும்பை நகரிலே இவர் பிறந்திருக்கிறார். இந்தியாவில் பிறந்து சேசு சபை குருக்களுடைய அரவணைப்பு இவருக்கு கிடைக்கிறது. அவருடைய வழிகாட்டுதலில் இவர் வளர்கிறார். தனக்கு 15 வயது ஆகிற போது ஜப்பான் நாட்டிற்கு சென்று அங்கு ஒரு மறைபணியாளரோடு இணைந்து அவருக்கு உதவி செய்கிற பணிகளில் ஈடுபட்டு ஜப்பான் மொழியில் மிகவும் புலமை பெற்றவராக இவர் திகழ்கிறார். அதன் பிறகு அங்கிருந்து மணிலாவுக்கு வருகிறார். பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய மணிலாவுக்கு வந்து அந்த இடத்தில் சில ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருக்க அங்கு பொதுநிலையினர் மறைப்பணியாளராக இவர் பணியாற்ற தொடங்குகிறார். பொதுநிலையினருடைய மறைப்பணியாளர், நற்செய்தி பணியாளர். அப்படிப்பட்ட அந்த நற்செய்தி பணியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். இவருக்கு ஒரு சேசு சபை துறவியாக வேண்டும் என்கிற ஆசை, ஆனால் அவருடைய கனவு நிறைவேறாமலேயே போய்விடுகிறது. இவர் ஒரு பொதுநிலையினராக இருந்து கொண்டே இறைப்பணியை செய்கிறார். மணிலாவில் 4 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு இவருக்கு மீண்டுமாய் ஜப்பான் போவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஜப்பான் தேசத்திற்கு சென்று அங்கு பணியாற்ற வேண்டும் என்கிற நிலையில் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த தருணத்தில், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர் மீது தேச துரோக வழக்கானது சுட்டப்படுகிறது. ஒரு குற்றம், ஒரு பழி இவர் மீது சுமத்தி இவரை சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் இவரை கொடுமைப்படுத்துகிறார்கள். இவரோடு இணைந்து 23 பேரை என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய காதை அறுக்கிறார்கள். ஒரு காதை அறுக்கிறாங்க. காதை அறுத்து அவர்களை துன்புறுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். அந்த காதைகளை எல்லாம் கிறிஸ்தவர்கள் சேகரித்து, பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் அதை ஒரு புனிதமாக கருதி வந்தார்களாம். அவ்வளவு கொடுமை, சித்திரவதைகளை இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இறுதியாக இவர் மீது வீண் பழி சுமத்தப்பட்டு இவர் சிலுவையில் அறையப்பட கையளிக்கப்படுகிறார். அந்த சூழ்நிலையில்தான் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிலுவையினுடைய அருகிலும் சென்று, இது என்னுடைய சிலுவையா, என்னுடைய சிலுவையா என்று கேட்கிறார். ஒவ்வொரு சிலுவையின் முன்பாகவும் இவர் ஜெபிக்க தொடங்குகிறார். அந்த சிலுவையை தழுவிக் கொள்ளுகிறார், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். உருக்கத்தோடு அந்த சிலுவையின் முன்பாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பாடுகளில், உம்முடைய மரணத்தில் நான் பங்கு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் என்று அந்த சிலுவையை, சாவை துணிவோடு ஏற்றுக்கொள்கிறார் கொன்சாலோ கார்சியா. இறுதியில் அவருடைய சிலுவையின் முன்பாக அவர் சென்று முழந்தால் படியிட்டு ஜெபித்த பிறகு, ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த நிலையிலேயே அவரை சிலுவையில் அறைகிறார்கள். 2 ஈட்டிகளினால் அவருடைய இதயத்தை குத்தி ஊடுருவுகிறார்கள். கொடுமையாக அவரை கொலை செய்த பின் இரத்தம் சிந்தி
மறைசாட்சியாக மரிக்கிறார் புனித கொன்சாலோ கார்சியா. ஜப்பான் தேசத்தில் நாகசாகி என்கிற இடத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே இவருடைய உயிரானது பிரிகிறது. பாருங்கள், இறை விசுவாசத்தை, நம்பிக்கையை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக இயேசுவின் மீது கொண்டிருந்த அந்த அன்பினால் தன் உயிரையும் கையளிப்பதற்கு முன் வருகிறார் இந்த புனிதர். இத்தகைய வாழ்வு வாழ நாமும் கூட இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். முதல் வாசகத்தில் நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும், ஒருவருடைய துன்பத்தில் நாம் ஒருபோதும் அகமகிழக்கூடாது, மாறாக அவருடைய துன்பத்தில் பங்கேற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அழைப்பினை தருகிறார். நற்செய்தி வாசகத்தில் உண்மையோடு, நீதியோடு, நேர்மையோடு வாழ்ந்த திருமுழுக்கு யோவானை சதி செய்து வீண் பழி சுமத்தி அவரை கொலை செய்த குற்றத்தை பார்க்கிறோம். அந்த குற்றத்தினால், அந்த பாவத்தினால் ஒவ்வொரு நாளும் மன உறுத்தலோடு, வேதனையோடு இருக்கிற ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டுகிறது நற்செய்தி. தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ முன்வந்த புனித கொன்சாலோ கார்சியா கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி சிலுவையில் மரிக்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். இதனால் விண்ணகத்தில் அவருக்கு நிலையான பேரின்ப வீடு காத்திருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது இன்றைய நாளினுடைய விழா. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.